அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பாத அம்மாபாத். நீங்கள் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஆளாகிவிட்டீர்கள். கடும் குளிராக இருக்கின்றது, குளிப்பும் கடமையாகிவிட்டது, அல்லது உலு தான் செய்து கொள்ள வேண்டும். என்றாலும் தண்ணீரை சூடாக்கி கொள்ள முடியவும் இல்லை. உடல் உறுப்புகளை தண்ணீரை பாவித்ததன் பின்னால் உலர்த்தி கொள்வதற்கு நெருப்பு மூட்டவும் முடியவில்லை என்றொரு இக்கட்டான நிலைமைக்கு ஆளாகிவிடும் பொழுது உங்களுக்கு ஷரியத் அனுமதி தருகின்றது, தயமும் செய்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் செய்த தயமும் உடைய தொழுகையை நாம் மீண்டும் மீட்டுவதும் கட்டாயம் என்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் சிலர்கள் தாண்டோதித்தனமாக சோம்பலின் காரணமாக சாதாரண ஒரு குளிர் இருந்தாலோ அல்லது தண்ணீரை சூடாக்கி கொள்ள முடியுமான சந்தர்ப்பத்திலும் உறுப்புகளை நெருப்பொன்றை மூட்டி குளிர வைத்து கொள்ள, அதாவது சூடாக்கி கொள்ள முடியுமான சந்தர்ப்பத்திலும் கூட தயமும் செய்து விடுகின்றார்கள். இந்த விடயத்தில் நாம் மிகவும் கவனங்களை மேற்கொள்வது, பேணுதல்களை கடைபிடிப்பது அவசியம். அடுத்த மஸ்அலா தான், ஒருவர் தண்ணீரையும் பெற்றுக்கொள்ளவில்லை, மண்ணையும் பெற்றுக்கொள்ளவில்லை. உழு செய்வதற்கு தண்ணீரும் கிடைக்கவில்லை, தயமும் செய்வதற்கு மண்ணும் கிடைக்கவில்லை. இதற்கு அரபியில் ஃபாகிது துஹுரைன், சுத்தம் செய்யும் 2 கருவிகளையும் இழந்துவிட்டவர் என்று அரபியில் சொல்லப்படும். இப்படியானவர் ஃபர்லு தொழுகையை மட்டும் தொழுவார். அவருக்கு நஃபுல் தொழுகைகள், ராத்திபான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள் எதுவுமே தொழ வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீரும் மண்ணையும் 2ஐயும் பெற்றுக்கொள்ளாதவர் அவர் தனித்து ஃபர்லை மட்டும் தொழுது முடிக்க வேண்டும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு கரடு முரடான பூமியிலே பிரயாணம் செய்கின்றீர்கள், அங்கே தண்ணீரும் கிடையாது, மண்ணும் கிடையாது என்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இந்த சலுகை வழங்கப்படுகின்றது. நீங்கள் ஃபர்லு தொழுகையை மட்டும் தொழுவீர்கள். தண்ணீரோ மண்ணோ கிடைத்துவிட்டால் அதனை மூலமாக உழு செய்து அல்லது தயமும் செய்து நீங்கள் தொழுகையை மீட்டுவிட வேண்டும். இந்த மண் உங்களுக்கு ஊரில் இருக்கும் பொழுது கிடைத்துவிட்டால், அதாவது தண்ணீரோ மண்ணோ இல்லாத நேரத்தில் வெறுமனே தொழுத தொழுகையை ஊரில் இருக்கும் பொழுது மண் மட்டும் கிடைத்துவிட்டால் அதனை மீட்ட வேண்டிய அவசியமில்லை. தண்ணீர் கிடைத்துவிட்டால் மீட்ட வேண்டும். அதனை நாம் சிந்தனை வைத்து செயல்படுவோம். அல்லாஹ் இந்த விடயங்களை தொடர்ந்து மறிந்து நம்முடைய இபாதத்துகளை அவனுக்கு விருப்பமான முறையிலே, ஆகுமான முறையிலே செய்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானா.